சாயி பக்தரான காகாவுடன் அவருடைய முதலாளி தரம்சி சேட் என்பவர் ஷீரடிக்கு ஒரு முறை வந்தார். வந்தவர் பாபாவை வணங்கி அவருடைய ஆசியை பெற வரவில்லை. தனது அலுவலக ஊழியரான காகா மகாஜனி விடுப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஷீரடிக்கு போகிறேன் என்று போய்விடுகிறார். போனவர் சீக்கிரமாக வருவது கிடையாது. 8 நாட்கள் தங்கிவிட்டு பாபா தன்னை நிறுத்தி கொண்டார் என்று காரணம் காட்டுகிறார். இதற்கு ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வந்தார் அவர். சேட் கொஞ்சம் முற்போக்கு எண்ணமுள்ள பணக்காரர். சாயி பாபா நம்மை போன்ற மனிதர், அவரை எதற்காக வணங்க வேண்டும்? குருட்டு நம்பிக்கை நல்லது இல்லை, நானே நேரில் போய் இவற்றை கண்டு கொள்கிறேன் என்று ஷீரடிக்கு வந்தார். இப்படி தீர்மானித்தே அவர் ஷீரடிக்கும் வரவும் ஆரம்பித்தார். வரும்போது காகா மகாஜனியுடன் மற்றொரு நபரையும் அழைத்து கொண்டு வந்தார். காகா வரவில்லை என்றால் அந்த நபருடன் வீட்டுக்கு திரும்பிவிடலாம் என்பது சேட்டின் எண்ணம். பக்தியோடு வராமல் குதர்க்க சிந்தையோடு வந்த தரம்சி சேட் பாபா சாஹேப் தர்கட் என்ற பக்தரை பார்த்தார். அவரிடம், இங்கே எதை கண்டு அடிக்கடி வருகிறீர்கள்? அற்புதங்கள் நிகழ்வதாக சொல்கிறார்களே என கேட்டார். அதற்கு தர்கட் கூறினார், அற்புதங்கள் நடக்கின்றனவா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மனதில் ஆழமாக எதை விரும்பியவாறு நாம் வருகின்றோமோ அது நிறைவேறுகிறது. இந்த சமயத்தில்தான் பாபா விளையாடத் தொடங்கினார். காகா மகாஜனி வாங்கி வந்த விதையுள்ள திராட்சையை அனைவருக்குமாக அளித்தார் பாபா. தரம்சி சேட்டுக்கு சங்கடம். கழுவாமல் சாப்பிடுவது அவருக்கு பிடிக்காது. அடுத்து விதையுள்ள திராட்சை பிடிக்காது. பாபா தந்து விட்டதால் அதை மறுக்க முடியாது, கொட்டையை வெளியே துப்பவும் முடியாது. இப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தில் விதைகளை தனது பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். இப்போது மனதில் நினைத்தார், பாபாதான் மகான் ஆயிற்றே, எனக்கு விதையுள்ள திராட்சை பிடிக்காது என்பது அவருக்கு தெரியாதா? ஏன் இவற்றை எனக்கு கொடுத்தார்? இப்போது பாபா மீண்டும் திராட்சை தந்தார். அதை வாங்கி வாயில் போட தயங்கியவாறு கைகளில் வைத்து கொண்டிருந்தார் சேட். இதை வாயில் போட்டுக்கொள் என்றார் பாபா. சேட் வாயில் போட்டதும் அவை விதையற்ற பழங்களாக இருப்பதை அறிந்து ஆச்சரியத்தில் மூழ்கினார். பக்கத்தில் இருந்த தர்கட்டிடம் அவர் கேட்டபோது விதையுள்ள திராட்சை என பதில் கூறினார் தர்கட். தனது உள்ளத்தை பாபா படிக்கிறார் என்ற தெளிவு பிறக்க ஆரம்பித்தது. ஆனாலும் அவர் பாபாவை சோதிக்க நினைத்தார். உண்மையான சாதுவாக இருந்தால் இந்த முறை காகாவிடமிருந்து திராட்சை விநியோகம் தொடங்கட்டும் என அவர் நினைத்தார். அப்படியே நடந்தது. அது பாபாவின் மீது சேட்டுக்கு பக்தியை விதைத்தது. இப்பொழுது ஷாமா அவர் யார் என விளங்கி பாபாவிடம் கூறியபோது, சேட் எதற்காக வந்திருக்கிறார் என பாபா விளக்கினார். இதை கேட்ட சேட் தன்னை அறியாமல் ஓடிப்போய் பாபாவின் பாதங்களில் விழுந்தார். நான் மனிதனை கும்பிட மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொண்டு வந்த சேட் தனது தீர்மானத்தை வீசி எறிந்துவிட்டு பாபாவின் பாதங்களில் விழுந்தார். பாபாவை பற்றி அவரது எண்ணம் மாறியது. சேட் நினைத்தார், வருபவன் விசுவாசம் உள்ளவராக இருக்கலாம், குற்றம் கண்டுபிடிப்பவனாகவும் இருக்கலாம். சாயி இருவருக்கும் கிருபை செய்வதில் சமத்துவம் கண்டார். கருணை மிகுந்த சாயி மாதா ஒருவரை அனைத்தும் மற்றவரை புறக்கணித்தும் செயல்பட்டதில்லை. ஒருவர் அவருக்கு வணக்கம் செலுத்தலாம், செலுத்தாமலும் போகலாம், தட்சணை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆயினும் தயாசாகரமும் ஆனந்த ஊற்றுமாகிய சாயி எவரையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. பூஜை செய்யப்படுவதால் அவர் ஆனந்தமடைவதில்லை, அவமதிப்பு செய்யப்படுவதால் அவர் துக்கப்படுவதும் இல்லை. எங்கே ஆனந்தத்திற்கு இடமில்லையோ அங்கே துக்கம் எவ்வாறு இடம் பிடிக்க முடியும்? இது பரிபூர்ணமாக இரட்டை சூழல்களில் இருந்து விடுபட்ட நிலையன்றோ என பாபாவின் மேன்மையை சிந்தித்தபடி சேட் தனது வீட்டுக்கு கிளம்பினார். அந்த நேரத்தில் பாபா காகாவிடம் மட்டும் தட்சணை கேட்டார். இது சேட்டுக்கு கொஞ்சம் அவமானமாகிவிட்டது. பாபா மகாஜனியிடம் கூறினார், எனக்கு யார் 1 ரூபாய் தட்சணையாக தருகின்றாரோ அவருக்கு நான் 10 மடங்காக திருப்பி தர வேண்டும். நான் யாரிடமாவது எப்பொழுதாவது இனாம் வாங்கிக் கொள்வேனா என்ன? நான் எல்லோரிடமும் தட்சணை வாங்கிக் கொள்வதில்லை. பக்கீர் யாரை சுட்டி காட்டுகிறாரோ அவரிடம்தான் நான் தட்சணை என்ற பேச்சே எழுகிறது. பக்கீரும் யாருக்கும் கடன்பட்டிருக்கிறாரோ அவரைத்தான் கேட்பார். அது மாதிரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தட்சணை கொடுப்பவர் பின்னர் அறுவடை செய்ய இப்போது விதை விதைக்கின்றார். நாம் ஏற்றுக்கொள்வதைப் போல 10 மடங்காக திருப்பி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞான மார்க்கத்தில் திருப்புவதை தவிர வேறு என்ன நம்மால் செய்ய முடியும் என்றார் பாபா. நீங்கள் 1 ரூபாய் தட்சணை தந்தாலும் அதை 10 மடங்காக 100 மடங்காக விதை விதைப்பது போல விதைக்கின்றீர்கள். அது மிகப்பெரிய அளவில் விளையும்.
கூடவே ஞானமும் பற்றற்ற நிலையும் உண்டாகும். பக்தி வழியில் செல்வதற்கான பிடிப்பும் உண்டாகும். இப்படி பாபா போதித்ததும் சேட் தானாகவே முன்வந்து 15 ரூபாயை பாபாவின் கரங்களில் திணித்தார். அவர் கொடுத்த 15 ரூபாய்தான் இன்று வரை அவரது பெயரை நாம் நினைவு கூறும் அளவுக்கு நிறுத்தியிருக்கிறது. நீங்களும் செய்யுங்கள், பாபாவுடன் சேர்ந்து வாழுங்கள். ஓம் சாய்ராம்.